ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ருத்வா பிரணமாமி முகுர்முகுஹு. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா தினம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே கனம் தரும் நீள் குழலால் க்ஷேமங்கரி கடை கண்களே. ஹரி ஓம். கரங்குவிவார் உண்மகிழும் கோன்கழல்கள் வெல்க சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன்கழல் வெல்க. திருச்சிற்றம்பலம். அன்னையே நீயே துணை, இந்த தலைப்பை சுவாமி விமுர்த்தானந்தர் சற்று முன் கேட்ட பொழுது, அழடா அன்னையே அதிலும் நீயே என்று வலியுறுத்தப்படுகிறது இந்த தலைப்பு. அந்த தலைப்பை மறுபடியும் யோசித்த பொழுது, அந்த அன்னையே அப்படிங்கிற அதில் நீயே வராது, அன்னையேங்கிற சொல்லிருக்கு ரெண்டு பொருள் இருக்குது. ஒரு பொருள் என்றால், ஒரு பொருள் என்னவென்றால் அழைப்பு, அன்னையே நீ வா. சம்போதனம், சம்போதனம்னு சொல்லுவோம் சம்ஸ்கிருதத்தில். 8வது வேற்றுமுறை. ஒருவரை அழைக்கும் பொழுது ஒரு ஆகாரமும் ஏகாரமும் ஐகாரமும் போட்டு கிருஷ்ணா அப்படின்னு சொல்லுவோம். தேவியே, அன்னையே, 8ஆம் வேற்றுமையில் அது வரும் தமிழில். அதே சொல்லில் அன்னை மட்டுமேங்கிற ஒரு அர்த்தமும் இருக்குது. அன்னையே துணை அப்படின்னா அன்னையை விட வேறு எவரும் துணை இல்லை. அதாவது சம்போதனத்தில் அழைப்புக்கு அழைக்கும் பொழுது நம்ம தமிழ் மொழியானது எவ்வளவு செழிப்பாக இருக்குங்கிறது இதிலிருந்தே நமக்கு புலனாகிறது. ஒருவரை அழைக்கிறோம் என்றால் மனப்பூர்வமாக அவரை அழைக்க வேண்டும், ஒரு மனதாக அழைக்க வேண்டும். அதிலும் பகவானை அழைக்கும் பொழுது அதில் மனதில் ஒரு வேற எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. அப்படியாக இந்த அன்னையே என்ற சொல்லில் அழைப்பிதழும் இருக்கிறது, அதில் ஒற்றுமையும் இருக்கிறது. ஒற்றுமைனா ஒன்றின்மை, சிங்குலாரிட்டி. ரொம்ப மிக பொருத்தமான ஒரு தலைப்பு. அவரே துணைன்னு சொல்லும் பொழுது நாம் அன்னையார் தினசரி குருதேவர் பிரார்த்தனையிலையும் சந்தியா பிரார்த்தனையிலையும் அன்னையாரின் ஒரு அழகான பாடல் ஒன்று இருக்கிறது. நாம் அனைவரும் பாடி மகிழ்கிறோம் தினந்தோறும். பிரகிருதிம் பரமாம். அந்த பாட்டிலே சுவாமி அபேதானந்த மகாராஜ் எழுதின அந்த பாட்டில் ஸ்துதி அப்படின்னு சொல்லுவோம், தோத்திரம். அபயாம் வரதாம் அப்படிங்கிற ஒரு 2 சொற்கள் இருக்கிறது. அபயாம் வரதாம், அபயமும் தந்திடும் வரம் தந்திடும் நாயகியாக தூய அன்னையாரை போற்றுகிறோம். அபயாம் வரதாம்னு சொன்ன உடனேயே நமக்கு எனக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னா, சௌந்தர்ய லஹரியில் அந்த கவி 4வது பாட்டில் இந்த கருத்தை வைக்கிறார். புவனேஸ்வரி தாயே, உன்னை காட்டிலும் லக்ஷ்மி, சரஸ்வதி போன்ற மற்ற தேவ தேவிக்கள்லாம் கையில் அந்த அபயமும் வரமும் கொடுக்குற முத்திரையை வச்சுட்டுருக்கா. அவள் அபயம் கொடுக்குற மாதிரியும் வரம் கொடுக்குற மாதிரியும் கையில் முத்திரையை தாங்கின்னு இருக்காளாம். அப்படி தான் அவர்களுடைய சித்திரமானது போற்றப்படுகிறது. ஆனால் புவனேஸ்வரி தாயே, நீ காலை 2ஐயும், புவனேஸ்வரியோடைய இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கால் மடங்கி இருக்கும், ஒரு கால் நீளம் இருக்கும். அப்புறம் மற்ற கைகளில் ஏதோ சில வஸ்துக்களை வச்சுட்டு இருப்பாங்க. அபயமும் வரதமும் முதிரையே இல்லை.
இப்போ பார்த்தோம்னா நம்ம சாரதா தேவியுடைய சித்திரத்தை பார்த்தோம்னா கூட அதே மாதிரி தான். கால்கள் இரண்டும் மூடிய மாதிரி, கை இரண்டும் கீழே வைத்த மாதிரி, ஒரு பரவச நிலையில் எடுக்கப்பட்ட அந்த சித்திரம் அபயம் எப்படி தரும், வரம் எப்படி தருன்ற ஒரு கேள்வியும் மனசில் எழும்பித்துனா, அப்போது இந்த சௌந்தர்ய லஹரியில் 4வது பாடல் நமக்கு ஒரு ஐடியா நமக்கு கொடுக்கறது, எப்படி இதை நம்ம அர்த்தம் பண்ணிக்கலாம். அப்போது அந்த கவி அதில் சொல்கிறாரு, கையையும் 2 கையையும் மேலே தூக்கி வரமும் அபயமும் தர்றதுக்கு விட புவனேஸ்வரி தாயின் பாத தூசிகள் அந்த வேலையை செஞ்சுட்டு போயின்னு இருக்கு. அந்த அபயமும் வரமும் செய்கிற வேலை அந்த தூசியே செய்யும்பொழுது அது கையளவில் எதுக்கு அது எய்ந்துன்னு இருக்கணும் அப்படின்ற அந்த கவிஞன் பாடுகிறான். அந்த அவ்வளவு அழகான ஒரு கருத்து, தாயோடைய அந்த கால் தூசியை பற்றி அவர் மிக பக்திபூர்வமாக அவர் அந்த கருத்தை முன்வைக்கிறார். அந்த கருத்து நம்ம சாரதா தேவியின் வழிபாட்டிலே மிக அழகாக பொருந்துகிறது என்றது எனக்கு நினைவு வருகிறது. நரரூபதராம் ஜன தாபகராம். ஜன தாபகராம் அப்படிங்கிறபோது நரரூபதராம் தெரியும். ஜன தாபகராம் என்ற சொல் மனிதர்களுடைய தாபங்கள், அவர்கள் அனுபவிக்கிற கஷ்டங்கள், கஷ்டத்தினால் ஏற்படும் துக்கங்களும் அதிர்ஷ்டங்களும் எல்லாமே இந்த சம்சார தாபம்னு சொல்லுவோம். அந்த சம்சார தாபத்தில் கஷ்டப்பட்டுருக்க அத்தனை பேருக்கும் அம்மா அடைக்கலம் கொடுக்குறா. ஜன தாப ஹராம். ஹராம் அப்படின்னு சொன்ன அர்த்தம்னா அதை விடுபடச் செய்பவள், அதை தன்வசப்படுத்துபவள், அதை நம்மிடமிருந்து பிடுங்கி கொள்பவள். எதை பிடுங்குகிற? நமக்கு மனசுக்குள்ளே இருக்கிற தாபங்கள், கஷ்டங்கள், இன்னல்கள் அனைத்தையும் அவள் விலக்கி விடுகிறாள். நம்ம ஏன் நீயே துணைன்னு சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு இதெல்லாம் நமக்கு சப்போர்ட் ஸ்டேட்மெண்ட். இப்போது நமக்கு மனசில் இருக்கிற தாபம் போகல அப்படின்னா நம்ம போய் முறையிடலாம். நான் உங்களை இந்த மாதிரி நான் இப்படி தானே உங்களை நான் கருதுகிறேன், ஏன்னா எனக்கு கஷ்டம் இருக்கே அப்படின்னு நம்ம முறையிடுறதுக்கு இந்த ஸ்தோத்திரங்கள்லாம் அதே பாடலில் இன்னொரு மிக அருமையான ஒரு போற்றுதல். குணஹீன சுதான் அபராதயுதான். குணஹீனம் அப்படின்னு நல்ல குணங்கள் இல்லாதவனாக இருக்கும் இந்த அவலை பையன், அதுவா இல்லைன்னா பெண், யாராக இருந்தாலும் சரி, அதுவும் எப்படி இருக்கு அப்படின்னா அபராதயுதான், எல்லா விதமான தவறுகளும் செய்தவன், செய்து கொண்டே இருப்பவன். இப்படிப்பட்ட எனக்கு நீ அடைக்கலம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனை நமக்கு என்ன நினைவுக்கு கொண்டு வருது அப்படின்னா, இந்த பிரார்த்தனை பலிக்குமா பலிக்காதாங்கிறது ஒரு பெரிய கேள்வி. நாம் நிறைய பிரார்த்தனை பண்ணுறோம். மனசை தொட்டு சொல்லுங்கள், நீங்கள் பண்ணின பிரார்த்தனை எல்லாம் பலித்திருக்கா இல்லையா? எல்லாமே. அதாவது சிலது பலிக்கும், சிலது பலிக்காது. ராமச்சந்திரன் கிட்ட சரணாகதி அடைந்தவர்கள் 3 பேர்னு சொல்லுவாங்க. அந்த 3 சரணாகதியில் ஒரு சரணாகதி தான் பலிச்சு தான், 2 பலிக்கவே இல்லையா. ஒன்று பரதனுடைய சரணாகதி, அது பலிக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா, நீ இந்த க்ஷணம் நீ அயோத்தியைக்கு திரும்பணும், நான் உன் சரணத்தை அடைகிறேன் என்று கூறிய அந்த சரணாகதி வாக்கை பலனளிக்கவில்லை. ஏன்னா அதுக்கப்புறம் 13 வருஷம் காட்டிலே இருந்திருக்கார் ராமச்சந்திரன். சீதை ராமரிடம் செஞ்ச சரணாகதியும் பலிக்கவில்லை. ஏன்னா சரணாகதி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ராமனின் ஒரு பங்காக சீதையே இருக்கும் பொழுது அதில் சரணாகதி சமத்துவத்தில் சரணாகதி எங்கே வருகிறது? அதை பற்றி பேசுவதில் அர்த்தமே இல்லை. 3வதாக விபீஷணன், அவன் பண்ண சரணாகதி ஒண்டி தான் பலிச்சிச்சு. ஏன் அப்படின்னா, அவன் சொன்னானா, கிஷ்கிந்த மேலே விமானத்தில் இருந்துட்டு என் அண்ணன் என்னை துரத்தி விட்டுட்டான், எனக்கு போகிறதுக்கு இடம் கிடையாது, இப்போது ராமச்சந்திரன் எனக்கு சரணாகதி கொடுக்கலன்னா என்னுடைய பிணம் தான் மேலிருந்து கீழே விழும். அதாவது கொடுக்கணும்னு சொல்லலை, கொடுத்தே ஆகணும்னு சொல்லலை, கொடுக்கலன்னா என்ன ஆகுன்ற ஒரு விபரீதமான ஒரு பலத்தை அவர் முன்வைக்கிறார். என்னுடைய பிணம் தான் கீழே விழும்னு சொன்னப்போ இமீடியட்டாக ராமச்சந்திரன் அவருக்கு சரணாகதி கொடுத்துட்டார். ஏன்னா அந்த சரணத்தை தவிர வேறு எதுவுமே எதிர்பார்க்கவில்லை விபீஷணன். அதே போல்
நாம் சரணாகதி அடையும் பொழுதும், நாம் பிரார்த்தனை செய்யும் பொழுதும், நாம் வேண்டுதல்கள் வைக்கும் பொழுதும் ஒரு மனதாக நம் மனது இருக்கிறதா? இருந்ததுன்னா அது கண்டிப்பாக அது நிச்சயமாக பூர்ணமாகும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அதில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, குணஹீன சுத்தான் அபராத யுதான். அபராதங்கள் செய்கிற பலர் நம்ம எப்படி பகவான் மேலே நம்பிக்கை வைப்பதுன்னா, அம்மாவே சொல்கிறா, எப்படி அம்ஜதோ அப்படி தான் என்னுடைய சரத்தும், இல்லைன்னா எப்படி சரத்தோ அப்படி தான் என்னுடைய அம்ஜத்தும் அப்படின்னு தன் வாழ்க்கையிலேயே நிரூபித்து காமிச்சிருக்காங்க. குணஹீனனாக இருந்தாலும் சரி, அபராதம் உள்ளவனாக இருந்தாலும் சரி, அவன் என்னுடைய கருணைக்கு பாத்திரமாகிறான் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு அபய வாக்கு. இதுதான் அபய வாக்கு. கையால் காமிக்கிறதோடு இல்லாமல் நமக்கு வந்து வாழ்க்கை மூலமாக நடத்தி காமிச்சிருக்காங்க தூய அன்னையார். அந்த பாட்டு விவரமாக போய் அடுத்ததாக, தோஷான் அசேஷான் சகுனி கரோஷி. நீயே துணைன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இதான் காரணம். அசேஷான் தோஷான் சகுனி கரோஷி. அது எப்படி மாதிரி நாம் பண்ணுறதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்போம், அம்மா எப்படி அது சகுனி பண்ணுவாங்க? சகுனி அப்படின்னா நல்லதாக ஆக்குறது. இப்போது பேங்க்கில் போயிட்டு நம்ம 1,00,000 ரூபாய் பைசா எடுக்கிறோம், ஓவர் டிராஃப்ட் பண்ணிடுறோம்னு வச்சுக்கோங்க. உங்கள் எல்லாருக்கெல்லாம் ஓவர் டிராஃப்ட்னா என்னன்னு தெரியும். சேமித்து வச்சதுக்கு மேலாக நம்ம வங்கியிலிருந்து பணத்தை எடுத்தோம் அப்படின்னா அதை வந்து குறிப்பிட்ட வேளையில் திருப்பி தர வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுகிறது. அந்த சமயம் அதை ஓவர் டிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஓவர் டிராஃப்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போது 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, அது திருப்பி தரலன்னு ஒன்று ஒரு நோட்டீஸ் வரும், உனக்கு இவ்வளோ ஓவர் டிராஃப்ட் இருக்குது, நீ திருப்பி தரணும். ஸோ நீ திருப்பி தரும்பொழுது நீங்கள் 1,00,000 எடுத்தீங்க, அந்த 1,00,000 திருப்பி கொடுக்கும்பொழுது அந்த 1,00,000 ஜீரோ ஆகுமா இல்லை எப்படி? நீங்கள் பைசா போடுறீங்க, 1,00,000ன்ற பைசாவை நீங்கள் போடுறீங்க, ஆனால் ஆல்ரெடி அக்கௌண்ட்டில் நெகட்டிவாக இருக்கிறதுனால, ஓவர் டிராஃப்ட் பண்ணதுனால நாம் போட்ட பைசா அப்படியே அந்த கணக்குக்கு வந்து ஈடாக போயிடுறது. பேங்க்கில் இப்போ எவ்வளோ இருக்குது? 0 தான். ஸோ நமக்கு தோஷம் இருக்குது, ஓவர் டிராஃப்ட் மாதிரி தோஷம் இருக்குது. ஆனால் அந்த தோஷத்தையே அப்படி குணமாக எப்படி மாற்றுறது? 1,00,000 ரூபாய் ஓவர் டிராஃப்டை மறுநாளே 1,00,000 ரூபாய் கிரெடிட்டை எப்படி மாற்றுறது? அது மாற்றுறதுக்கு ஸ்கோப்பே கிடையாது. நம்ம லௌகீக வாழ்க்கையில் அது நடக்காது. மைனஸ்லேருந்து ப்ளஸுக்கு போனோன்னா 0 வழியாக தான் போக முடியும். டைரெக்டாக மைனஸ்லேருந்து ப்ளஸுக்கு போகவே முடியாது. அதே தான் நம்ம வந்து குருதேவருடைய பிரார்த்தனையிலையும் நம்ம இதை சொல்கிறோம். கிருத்தியம் கரோதி கலுஷம். தூய அன்னையாரும் குருதேவரும் ஒரே காயினுக்கு 2 பக்கமாக இருக்கிற சைடு, ஹெட் அண்ட் டெயில் மாதிரி. புகழ்ச்சியிலும் அதே மாதிரி தான் இருக்குது. அவருடைய பூஜையிலையும் மந்திரங்கள் அதே போல் அமைஞ்சிருக்கு. குருதேவர் சொல்லும்போது என்ன சொல்கிறோம் நாம? கிருத்தியம் கரோதி கலுஷம். கலுஷம் அப்படின்னா இதுதான் தோஷம் தான் கலுஷம். அதை வந்து கிருத்தியமாக பண்ணிடுறாங்க. அதாவது செஞ்ச தப்புக்கு ஒரு பதக்கத்தை கொடுத்து, ஆஹா இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு ஒரு பதக்கத்தை கொடுக்குற மாதிரி கிருத்தியமாக்கிடுறாராம். யார்? பகவான் கிருஷ்ணர். இதை எப்படி அர்த்தம் பண்ணிக்கிறது? எப்படி நெகட்டிவ் வந்து இம்மீடியட்டாக பாசிட்டிவ் ஆகும்? இப்போ கோபிகள் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வாழ்க்கையில் இது ரொம்ப ரொம்ப அழகாக எளிமையாக இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. கோபிகள்லாம் பார்த்தோன்னா நம்மள மாதிரி தான். லௌகிகளாக கிருஷ்ண பரமாத்மா வர வரைக்கும் அவங்க வீட்டு வேலையை பண்ணிட்டு இருந்தாங்க. கண்ணபிரான் அந்த இடத்துல தோன்றிய பிறகு அந்த எபிசோடு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உடனே இந்த பெண்களும் ஆண்களும் ஆன்மீகத்துக்குள்ள வந்துட்டாங்களான்னு இல்லை. அவங்க காட்டின அதே அன்பு, பண்பு, அதே ஈர்ப்பு, அதே ஆசக்தி எல்லாம் கண்ணன் மேலே காட்டின பிறகு அவங்க மனசுக்குள்ளே இருந்த அத்தனை காம உள்ளங்களும் கண்ணபிரானை நோக்கி சென்றதான். அது கண்ணபிரானை நோக்கி சென்ற உடனே அது எல்லாம் வந்து அவங்களுடைய குணமாகிவிட்டது. தோஷான் அசேஷான் சகுனி. அது சகுனமாக பண்ணிட்டாங்க கிருஷ்ண பகவான். குணம் மாறல, விருப்பு வெறுப்பு எல்லாமே இருக்குது. ஆனால் அத்தனையும் கண்ணபிரான் மேலே அது காட்டின பிறகு அந்த மாத்திரத்திலேயே அது வந்து குணமாகிவிட்டதான், லக்ஷணமாகிவிட்டதான். அப்படியாக ராமகிருஷ்ணரும் சாரதா தேவி அன்னியாரும் இவ்வாறாக நமக்கு அருள் புரிகிறார்கள். 1894 வந்து விவேகானந்தர் ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடித மகாபுருஷ் மகாராஜ், சிவானந்த மகாராஜ் எழுதுகிறார், எனக்கு நீ ஒரு பைசாவும் அனுப்ப வேண்டாம்,
இப்போ என் நிலைமை கொஞ்சம் பரவாயில்ல, ஆனால் நான் வந்து உனக்கு திரும்பவும் ஒரு 7,000 ரூபாய் நான் உனக்கு மாதம் அனுப்ப போகிறேன். இந்த மாதமாக அடுத்த மாதமாக உனக்கு 7,000 ரூபாய் அனுப்ப போகிறேன். அதை வச்சுண்டு நீ ஒரு நிரந்தரமான ஒரு இடத்தை தயார் பண்ணணும். யாருக்கு பண்ணணும் அப்படின்னா, அவர் அமெரிக்காவிலேருந்து எழுதுகிறார். யாருக்கு அந்த இடத்தை தயார் பண்ணணும்? அவர் சொல்கிறாரு, தூய அன்னை சாரதா தேவியாருக்கு தான் வந்து அந்த இடத்தை தயார் பண்ணணும். அப்போது குருதேவருக்கு ஒன்று பண்ணணும், குருதேவரோட அஸ்தி இருக்கே அதுக்கு ஒரு கோயில் கட்டணும் அப்படின்லாம் யோசிக்கவே இல்லை. அவர் முதல்ல அவர் செய்ய வேண்டிய சாதனையாக அவர் கருதுகிறார். அம்மாவுக்கு இது செஞ்சப்புறம் தான் எனக்கு மனது நிம்மதி அடையும். ஏன்னா அம்மா தான் கடைசி வரைக்கும் துணையாக இருந்திருக்கா அப்படிங்கிறது அவருக்கு புலனாக இருக்குது. 1800 ஒரு வருஷம் கழிச்சு 1895ஆம் வருடம் அதே மேல்நாட்டில் இருந்து பிரம்மானந்த மகாராஜுக்கு ஒரு பத்திரம் எழுதுகிறார். அதில் சொல்கிறார், குருதேவரை யார் நம்பவில்லையோ, நம்பிக்கையோடு நிறுத்திட்டார். நம்பிக்கைங்கிறது உள்ளுக்குள்ள மனசோடு நிறுந்துடும். வெளியில் வந்து காமிக்கிறோமா இல்லையாங்கிறது மற்றவாளுக்கு தெரியாது, நமக்கு தான் தெரியும். ஆனால் அதோடு சேர்ந்து சொல்கிறார், தூய அன்னையாரை யார் மதிக்கவில்லையோ, குருதேவரை யார் நம்பவில்லையோ, தூய அன்னையாரை யார் மதிக்கவில்லையோ அவன் முழுக்க முழுக்க ஒரு தோல்வியை அடைவான். he will be a total loser. இங்கே பாருங்கள், சிவசக்தியா யுக்தோ எதி பவதி சக்தா பிரபவித்தும்னு சொல்லும் பொழுது சிவன் ஏதாவது ஒரு கிரியை செய்ய வேண்டும் என்றால் சக்தியின் பங்களிப்பு தேவையாக இருக்குது. அதான் சொல்கிறார், நீ குருதேவரை நம்பாவிட்டாலும் சரி. ஒரு இடத்துல சொல்கிறார், தாயாரை தூய அன்னையாரை மதிக்கவில்லையோ அவன் கையாலாக விடுவான். ஆனால் இப்போ பக்தர்களுக்கு வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா, இது மாதிரி கவிஞர்கள் பகவானை போற்றுதலும், நல்லோர்கள் முனிவர்கள் போற்றுதலும், பகவானை எந்த நிலையில் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம பக்கத்தில் எப்போவுமே இருப்பார், நமக்கு உறுதுணையாக இருப்பார் என்ற நம்பிக்கையோடு தான். ஆனால் இந்த நம்பிக்கை நம்மளை எங்கே கொண்டு போய் சேர்க்கறது தெரியுமா? அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். இது ஒரு கதை தான். ஆனால் அந்த கதைக்கு பின்னாடியும் ஒரு கருத்து இருக்கிறது என்றது என்னுடைய 1968 ஒரு பையன் பரீட்சை எழுதுகிறான், காம்படிட்டிவ் எக்ஸாம். அந்த எக்ஸாம் எழுதும்போது அவன் வந்து எழுதணும், அதுக்கு படிச்சுட்டு இருக்கான். சரியாக படிக்கல போல் இருக்கு. மறுநாள் எக்ஸாமினேஷன். அவன் வந்து சரஸ்வதி தாயை பிரார்த்தனை பண்ணுறான், அம்மா நீ தான் இந்த எக்ஸாமினேஷனில் என்னை பாஸ் பண்ண வைக்கணும், உன்னையே நம்புகிறேன், நீ தான் இந்த எக்ஸாமினேஷனை என்னை பாஸ் பண்ண வைக்கணும் அப்படின்ற பிரார்த்தனையை பண்ணிவிட்டு விட்டுட்டான். விட்ட பிறகு பார்த்தா எக்ஸாமினேஷனில் ஃபெயில். நம்பி மோசம் போயிட்டேனே அப்படிங்கிற இந்த 2 வார்த்தை அவன் மனசுக்குள்ளே போயிட்டு ஆழமாக பதிஞ்சிருச்சு. அந்த எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணாததுனால அவனுக்கு கிடைக்க வேண்டிய பதவி கிடைக்காம, அதனால் தாமதமாகி வயசு போய் எல்லா காலகட்டத்திலையும் அவன் வந்து பின்தங்கியே இருந்துட்டான். அந்த ஒரு எக்ஸாமினேஷன் போனதுனால அதுலேருந்து அவனால் மீண்டு வரவே முடியல. பாவம், நம்பி மோசம் போயிட்டேனே இதே தான். இறக்கும்போது கூட நம்பி மோசம் போயிட்டேனேன்னு அவன் யம தர்மராஜா வந்து யமலோகத்துக்கு கொண்டு போனான்னா, ஏன்னா நம்பி மோசம் போயிட்டேன், அப்படி என்ன தான் நம்பினே என்ன தான் மோசமாச்சுன்னு அப்புறம் இவன் கதையை சொன்னான். அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமு நான் வந்து சரஸ்வதி தேவியாரை பிரார்த்தனை பண்ணிட்டு நீ தான் வந்து இந்த பரீட்சையை என்னை பாஸ் பண்ண வைக்கணும் அப்படின்ட்டு நான் இருந்தேன். அப்புறம் சொன்னாரான், என்னடா ஆச்சுன்னு சித்திரகுப்தனை கேட்டப்போ அவன் வந்து பட்டியல் எடுத்து பார்த்துட்டு, ஆமாம் 1968 வந்து இந்த சுவாதின்ற பையன் வந்து பரீட்சை எழுதணும், ஆனால் பி சரஸ்வதின்னு யாரோ ஒருத்தர் பரீட்சை எழுதி அவங்க பாஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் தான் கேட்டேன், நீ கேட்டியேடா, அம்மா பாஸ் பண்ணிட்டாடா, நான் பாஸ் பண்ணணும்னு நினச்சி சொன்னேன், நீ பரீட்சை எழுதாமல் நீ எப்படிடா பாஸ் பண்ண முடியும், நீ தான் பண்ணணும், அம்மா பண்ணிட்டாங்க. ஆனால் அது நீ அம்மாக்கிட்டேருந்து இதை அபகரிக்க பார்க்குறீ பார்த்தியா, அது எப்படி முடியும்? உன்னோட பிரயத்தனம் இல்லைன்னா முடியாதுங்கிறத இது ஒரு சுவாரஸ்யமான கருத்து. நம்ம வாழ்க்கையிலையும் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், பலமுறை நாம் முயற்சி எடுக்காமலேயே அதனுடைய நல்ல பலனை நாம் கையாள வந்து நம்ம பகவானை வேண்டுகிறோம். அப்படிப்பட்ட பிரார்த்தனைகள் 100க்கு 120% உங்களுக்கு கிடைக்காது, யாருக்குமே கிடைக்காது.
ஒரு வேளை கிடைச்சிதுன்னு நினச்சிக்கோங்களேன், அது ஏதோ பூர்வ ஜென்மம் செஞ்ச புண்ணியமாக இருக்கும். அது இந்த ஜென்மத்தில் செஞ்ச கர்மமாக இருக்கவே இருக்காது. அதனால் அன்னையே நீயே துணை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல நம்ம செய்ய வேண்டிய கர்மாக்களும் நாம் செய்ய வேண்டிய வேலைகளும் நாம் செஞ்சுன்னு தான் இருக்கணும். விவேகானந்தர் பிரம்மனை பற்றி ஒரு முறை வெளிநாட்டில் இருக்கும்பொழுது சொல்கிறார். இது ரொம்ப ஆழமான கருத்து. அவர் சொல்கிறார், அப்போ மிஸ்ஸஸ் புல்லோ யாரோ இருந்திருக்காங்க, யார் அதை கேட்டாங்கன்றது எனக்கு சரியாக புலனாக மாட்டேங்கிறது, ஞாபகம் இல்லை. அவர் சொல்கிறார், இந்த பிரம்மன் இருக்கே, இதன் உள்ளே அப்படி என்ன ஒரு சக்தி இருக்கு, தன்னை அது பெண்ணாக கருதுகிறது. பிரம்மன் என்பது தன்னை பெண்ணாக அது கருதுகிறது. That is, the Brahman is thinking of itself as a woman. இதில் என்ன இருக்குன்னு எனக்கு புரியல. ஏன் அப்படின்னா இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. விவேகானந்தர் முதல்ல காளியை ஏற்றுக்கொள்ளவில்லை. குருதேவர் ராமகிருஷ்ணர் மறுபடியும் சொல்கிறார், நீ காளியை ஏற்றுக்கோன்னு அவர் ஒத்துக்கவே மாட்டேங்கிறார். அதுக்கப்புறம் விதியின் விளையாட்டு, அந்த விளையாட்டின்படி ஒப்புக்கொள்ள வேண்டியதாக போய்விட்டது. அதனால் அவருக்கு நன்மை தான் நடந்தது. அந்த ஒரு பர்டிகுலர் நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா அவர் மனசை போய் நல்லா தாக்கியிருக்கு. அதாவது அவர் திருடமான ஒரு அத்வைத வேதாந்தத்திலே இருக்கிற அந்த நபர் உருவ வழிபாட்டிலே கொஞ்சம் கூட அவருக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு நேரத்திலே, காலகட்டத்திலே அவரை அப்படியே ஒடுக்கி மடக்கி அந்த நிலைமை அப்படியாகி விட்டது. ஒடுங்க வேண்டியதாக போயிடுது, மடங்க வேண்டியதாக போயிடுது அவருக்கு. அதை ஒப்புக்கொள்ள வரையில் அவருக்கு நிம்மதி இல்லாமல் போகிவிட்டது. அது மனசில் நல்லா தாக்கியிருக்கும். அதான் கேட்குறாரு, ஏன் அப்படி என்ன சக்தி, அப்படி என்ன ஒரு இச்சை தன்னை அது பெண்ணாக கருதுகிறது அப்படின்றதுல. அதான் அது பெண்ணாக கருதும்போது அந்த பெண்ணுக்குடியான என்ன ஒரு குணம் அப்படின்னா, பாரதியார் ஒரு பாடலில் பாடுறார், கணபதி ராயன் அவன் இரு பாதங்களில். அந்த பாட்டு உங்களுக்குலாம் தெரியும். அதில் கணபதிகிட்ட பிரார்த்தனை பண்ணுறாரு, முருகன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாரு, கண்ணபிரான் கிருஷ்ணன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாரு, சரஸ்வதிகிட்ட பிரார்த்தனை பண்ணுறாரு. எல்லார்ட்டையும் கேட்குறதுலாம் அற்பமான விஷயம். ஆனால் அந்த தேவி பராசக்திகிட்ட கேட்கும்போது வல்லமை தந்திடுவாய் அப்படின்ற அவர் கேட்குறதே என்னன்னா, கிவ் மீ த பவர். நம்ம ஏன் அன்னையே துணைன்னு நம்ம இருக்க வேண்டும் என்றால் வெறும்னா இல்லை, அங்கேருந்து நமக்கு சக்தி வரும், அங்கேருந்து நமக்கு ஆறுதல் வரும், ஆற்றல் வரும். தேவி பாகவதத்தில் மகிஷாசுர மர்தினியாக நம்ம துர்க்கையை வணங்குகிறோம். ஆனால் அந்த துர்க்கை எப்படி உருவானவள் தெரியுமா? இந்த சுவாமிஜி சொன்ன மாதிரி தான். எல்லா தேவர்கள் அவருடைய சரீரத்திலிருந்தும் அந்த ஆன்மீக பிளம்பு வெளியே ஜோதி ரூபமாக வெளியே சிவனிலிருந்து இந்த ஜோதி ரூபம் வெளியே வருகிறது, மகாவிஷ்ணு உடம்பிலிருந்து ஜோதி வடிவம் வெளிகிறது. இது மாதிரி ஒவ்வொரு தேவர்களில் உடம்பிலிருந்தும் அந்த ஜோதி வடிவம் வெளியே ஒன்றாய் மாதிரி அது ஒரு பெரிய மலையாக காட்சியளித்ததாம். மலை போன்ற ஒரு காட்சி, உருவம் எதுவுமே வரல. இப்போ மலை போன்ற ஒரு காட்சியிலிருந்து அப்படியே ஒரு உருவம் பெற்றதான். என்ன உருவம்னா ஒரு பெண் உருவம் பெற்றதான். ஸோ இப்போ சுவாமி விவேகானந்தர் சொன்னது, பிரம்மா ஜோதியிலே ஒரு பெண் எண்ணம், ஒரு பெண் இச்சை மறைந்து இருக்கிறதுன்றது இந்த இடத்துல கரெக்டாக நமக்கு தெரிகிறது. அந்த துர்க்கை வடிவம் அப்படி தான் வருகிறது. அதுக்கப்புறம் இந்த தேவர்கள் எல்லாம் தன்னோட ஆயுதங்களை கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த ஒரு மகிஷாசுரன் அடிக்கிறதுக்கு அவ்வளோ ஆயுதங்கள், அவ்வளோ சக்தி தேவை இருக்குன்றதில்ல. சரி, போர் ஆரம்பிச்சது. மகிஷாசுரன் வந்தான். முதல்ல அசுரனாக வந்தான், தலையை வெட்டினான் அம்மா. துர்க்கை தலையை வெட்டின பிறகு அவன் யானையாக மாறிட்டான். யானையாக மோதினான், யானையை தலையை வெட்டினாங்க. சிங்கமாக மாறினான், சிங்கத்தை வெட்டினாங்க. அப்புறம் அந்த எருது புல், ஹி பிகேம் மகிஷா, பஃபல்லோ.
he became a buffalo. அதோடைய கழுத்தையும் வெட்டின பிறகு திரும்பவும் யானையாக மாறிட்டான். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வெட்ட வெட்ட எந்த அஸ்திரங்களும் அவனை கொல்ல முடியல. அவன் உருவத்தை மாற்றிக்கொண்டே இருக்கிறான். அதாவது தேவர்கள் அன்பளிப்பாக பிரார்த்தனையுடன் கொடுத்த எந்த அஸ்திரமும் இந்த மகிஷாசுரனை கொல்றதுக்கு வல்லமாக இல்லை. கடைசி இப்போ மகிஷனை எப்படின்னு கொல்றது அவனை? எல்லா அஸ்திரமும் பிரயோகம் பண்ணியாச்சு. அப்புறம் ஒரே ஒரு அஸ்திரம் தான் பாக்கி இருக்குது. என்ன அப்படின்னா, மகிஷனுடைய தோள் மேலே தன்னுடைய கட்ட விரலை வச்சு அவனுடைய சக்தி எல்லாத்தையும் உறிஞ்சிட்டான். அவனுடைய அந்த துஷ்ட சக்தி அத்தனையும் அம்மா அதை எடுத்துன்னுட்டான். அதாவது அந்த த டச் ஆஃப் த டிவைன் இஸ் பியூரிஃபைங். கொல்ல அப்போ கூட அவன் சாகலை, அவன் சாந்தம் அடைஞ்சிட்டான். அந்த சாந்தம் அடைஞ்ச நிலையில் அவன் செஞ்ச பாவத்துக்கு அவன் தன் மரணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக போய்விட்டது. அந்த டச் இஸ் பியூரிஃபையிங் டச் ஆஃப் த மதர். நம்ம சாரதா தேவியருடைய வாழ்க்கையில் பார்க்கும்பொழுது, அப்போது அந்த வீட்டில் ஒரு சமையல்காரி ஒருத்தர் இருந்தால். அந்த சமையல்காரி சாயந்தரம் வேளையில் கொஞ்சம் அமோதர் கரை வழியாக போய் தன் உடம்பு சுத்தப்படுத்திட்டு திரும்பவும் வீட்டுக்கு வராங்க. அப்போது ஒரு நாய் தீண்டிடுறது. ஐயோ, நாய் தீண்டிடுத்து, இப்போ என்ன பண்ணுறது, அசுத்தம் ஆகிடுது, நான் இப்போ பகவானுக்கு எப்படி உணவை படைப்பேன், இப்போ நான் திரும்பவும் குளிக்கணுமா, திரும்ப குளித்தா இந்த நேரத்தில் ஜன்னி கண்டு விடுமே அப்படின்ற ஒரு டிஃபிகல்ட் சிச்சுவேஷன். அப்போது அம்மா சொல்கிறா, சரி நீ பகவானுடைய பேரை சொல்லு பண்ண. அல்ல, அதுலேயும் நம்பிக்கை இல்லை. சரி கங்கையை தெளிச்சுக்கோ. சரி அதுலேயும் நம்பிக்கை, அதுலேயும் மனசு நிதானம் அடையலை. அப்போது அம்மா சொல்கிற, சரி என்னை தொடு, நீ என்னை தொட்டேனாலே நீ பவித்திரமாயிடுவ. அந்த ஸ்பர்ஷம், பக்தர்களிடம் என்ன எதிர்பார்க்கிறார் பகவான் என்ன, அவருடைய ஸ்பர்ஷத்தை நாம் எதிர்பார்க்க வேண்டும். பகவான் நம்மளை தொடர அந்த ஸ்பர்ஷத்தை நாம் எதிர்பார்க்க வேண்டும். இது நான் சொல்லலை, சுவாமி ரங்கநாதானந்த மகாராஜ் சொல்கிறார். பக்தர்களாக இருக்கிறவர்கள் தன் கையை எப்பவுமே சுத்தமாக வைத்து கொண்டிருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, கண்டதை ஸ்பர்ஷம் பண்ணக்கூடாது, இதை வச்சுட்டு எதையும் தீண்டக்கூடாது. அயம் மேகஸ்தோ பகவான் அயம் மே பகவத்தரக. ருத்ரத்தில் கடைசியாக முடியும் பொழுது இந்த கையை பிரார்த்தனை பண்ணுறான் இந்த பக்தன். என்னென்னா, இந்த கை இருக்கிறது இது சும்மா இல்லை, இது பகவான். ஐயோ இல்லை, பகவான் இல்லை, பகவானுக்கும் மேலான பகவான், பகவத் தரக அப்படின்னு இந்த கையை அவன் புகழ்கிறான், அவன் துதி பண்ணுறான், இரண்டு கைகளும். ஸோ அப்படிப்பட்ட இந்த இரு கரங்களை கொண்டு நாம் பகவானின் ஆராதனைக்கு தான் அதை உபயோகப்படுத்த வேண்டும். ஆனால் மற்ற வேலைகளுக்கு அல்ல. அதாவது அதனால தான் கையை எப்பவுமே சுத்தமாக வச்சுக்கணும். தியானம் செய்யும் பொழுது நமக்கும் தியான நிஷ்டையாக இருக்கிற பகவானுக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்குது. நீங்கள் அதை ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நாம் இருக்கோம், நம்மளுடைய பகவான் இருக்கிறார். இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு கேப் இருக்குது. ஆன்மீக அனுபவத்தில் நாம் எப்படி முன்னேறணும் அப்படின்னா, இந்த கேப்பு குறையணும். நாம் செய்கிற ஜபம் தியானத்தில் இந்த ஒரு இடைவேளை இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடைவேளை குறைய வேண்டும். அது குறையும் போது குறைஞ்சி எவ்வளோ குறைய முடியும்? 1 வரைக்கும் குறைஞ்சிட்டே இருக்கும். தேவோ பூத்வா தேவம் யஜேத். ஸோ தேவர்களை வழிபட வேண்டும் என்றால் தேவனாகவே மாற வேண்டும். அப்போ தான் தேவ பூஜை செய்ய முடியும். அப்படியாக உண்மையாக நாம் குருதேவரையும் தூய அன்னையாரையும் நாம் வழிபடுகிறோம் என்றால் அவர்களுக்கும் நமக்கும் உள்ள இந்த இடைவேளை குறைய வேண்டும். இதை குறையறதுக்கு நீங்கள் எந்த முறையை கையாளுவீர்கள்? மந்திரம் சொல்கிறோம், தியானத்தை செலுத்துகிறோம், நற்சிந்தனைகளை மனதிலே தாங்குகிறோம். இதற்கும் மேலாக ஒரு உபாயம் இருக்கிறது. அதான் ரங்கநாதாஜி மகாராஜ் சொன்ன ஒரு ட்ரிக். இந்த கையை வச்சுண்டு மற்றது எதையுமே
வேண்டாததை தீண்டக்கூடாது. ஏன் அப்படின்னா, இதை வைத்துக்கொண்டு அந்த தியானத்திலே, தியானம் செய்யும் நேரத்திலே அந்த பகவானை தாங்கி கொண்டிருக்கிற சமயத்தில் அவரை டச் பண்ணுற அந்த ஃபீலிங் இந்த கையில் வரணும். அவரை ஸ்பர்ஷம் பண்ணுற அந்த ஃபீலிங் நம்ம கைக்கு வரணும். அந்த ஃபீலிங் வந்ததுன்னா அப்போ என்ன அர்த்தம்? அந்த இடைவேளை குறைந்து விட்டதுன்னு அர்த்தம். டச் பண்ண முடியலன்னா அந்த இடைவேளை தூரமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா நெருங்கிய வஸ்து எல்லாத்தையும் தொட முடியும். அவர் நம்மளை நெருங்கி இருக்கிறாரா இல்லையா, நெருக்கமான இடத்திலே இருக்கிறாரா இல்லையாங்கிறதுக்கு ஒரு பரீட்சை என்ன? அவருடைய தேகத்தை நாம் தொட முடிகிறதா இல்லையா, அந்த ஒரு பர்டிகுலர் அனுபவத்தையும் பாவனையும் மனதிலே கொண்டு வர முயற்சி எடுக்க வேண்டும். அதனால் வேண்டாததை நாம் தொடவே கூடாது. ஏன்னா எதெல்லாம் தொடரமோ அங்கேருந்துலாம் நமக்கு ஃபீலிங்ஸ் வந்துகிட்டே இருக்கும். தேவையில்லாத ஃபீலிங்ஸ் மைண்டுக்குள்ளே வந்துடும். அதான் அம்மா சொல்கிற, நீ என்ன டச் பண்ணு. திஸ் இஸ் த பாயிண்ட். ஹவு டு கெட் பியூரிஃபைட். நம்ம மனசை எப்படி சுத்தப்படுத்தணும்னா அந்த ஸ்பர்ஷம் தேவை, அந்த பகவத் ஸ்பர்ஷம் தேவை. அந்த ஸ்பர்ஷம் பண்ணினோன்னா நம்ம மனசில் இருக்கிற அழுக்கு எல்லாமே அழிந்துவிடும். அந்த முதல்ல ஆரம்பித்த பாடல் தொடங்கும் பொழுது பவித்ரம் சரிதம் யஸ்யா பவித்ரம் ஜீவனம் ததா அப்படிங்கிற ஒரு வரி வருகிறது. ரொம்ப மிக்க மகிழ்ச்சி அளிக்கும், ஆறுதல் அளிக்கும் ஒரு வரி. அதாவது அவர் சரித்திரமானது பவித்திரமானது. பவித்திரம்னா நம்ம எப்படி புரிஞ்சுட்டு இருக்கோம்? தூய்மைன்னு புரிஞ்சுட்டு இருக்கோம். அது கரெக்டு தான், அது தப்பு கிடையாது. அது என்ன சொல்லுவாங்கன்னா, இட் இஸ் த ப்ராமினென்ட் மீனிங், முக்கிய அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டு இன்னொரு அர்த்தம், லட்சிய அர்த்தமும் அதில் இருக்குது. என்ன லட்சிய அர்த்தம் அப்படின்னா, பவினா என்ன அர்த்தம்? ஒரு அம்பு இருக்குது, அம்போடைய அந்த கூர்மையான முனை அது தாக்கித்துனா என்ன ஆகும்? அது தாக்கித்துனா உடம்பை துளைச்சிட்டு போகும் இல்லையா? அது துக்கத்தை கொடுக்கும், கஷ்டத்தை கொடுக்கும். அதான் சொல்லுவாங்க, ருத்ரன் உன்னுடைய அந்த கூர்மையான அந்த அம்புகளை வைத்து என்னை நீ தீண்டாதே அப்படின்னு ருத்ர பகவான் பிரார்த்தனையே இருக்குது ஸ்ரீ ருத்ர பிரஷ்னத்தில். ஸோ அந்த பவி அப்படிங்கிற அந்த டிப்பு என்னை ஹிம்சைப்படுத்துமோ அந்த ஹிம்சையிலிருந்து என்னை காப்பாற்று. திராயத்தேன என்னை காப்பாற்று, நீயே துணைன்னு சொல்லும் பொழுது நாம் இந்த மாதிரி ஒரு கஷ்டத்திலிருந்து என்னை விடுபட செய்ய வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனை நாம் வைக்கிறோம்டா. இந்த கஷ்டத்தில் விடுபட முடியுமா? பவித்ரம். அம்மா அன்னையார் அந்த பவித்திரமாக இருக்கா. அந்த பவின்றதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது. தண்டர், இடி, மின்னல், அதுக்கும் பவின்னு அர்த்தம். சொல்லும் பவின்னு அர்த்தம். ஏன்னா தீயினால் சுட்டப்பு நாராகும், ஆறாது நாவினால் சுட்ட வடு. ஸோ சொல்லுக்கு இருக்கிற அந்த சக்தி இருக்கே, சொல்லுக்கு அடங்காதே சூரத்தனங்கள் எல்லாம். அதாவது சொல்லுக்கே அடங்காதான், அது சொல்லுடைய சக்தி அவ்வளவு அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு அர்த்தம் இருக்குது இந்த பவிக்கு, பவனம், ஃபயர். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை ஹிம்சப்படுத்துகிற மாதிரியான சக்திகள் பவிங்கிறது. அந்த ஹிம்சையிலிருந்து திராயத்தே. பவித்ரம் சரித்தம் யஸ்யா பவித்ரம் ஜீவனம் ததா. அவனுடைய ஜீவனமே என்னென்னா இந்த மாதிரி அபயத்தை கொடுக்குற ஜீவனம் தான் அது. குருதேவரையும் தூய அன்னையார் பெயரையும் சொல்லி நாம் அபயத்தை வாங்கினோமானால், அபயத்தை பெற்றோமானால் அதிலிருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? அம்மாவே சொல்கிறாங்க, விதி தன் கையால் எழுதின உன்னுடைய லாப நஷ்டத்தை அந்த விதி தன் கையாலேயே அதை மாற்றிவிடும். விதியை கொண்டே விளக்க வேண்டும் என்ற கருத்து ஆணித்தரமாக தூய அன்னையார் நமக்கு உபதேசம் வழியாக நமக்கு தருகிறார். விதியை விதியாலேயே வெல்ல வேண்டும். அது எப்படி விதியாலே வெல்ல வேண்டும்னா, அப்போ சொல்கிறார், நீ பகவானிடம் நீ சரணடைந்தால் அந்த பகவத் சக்தி உனக்கு விதிக்கு விலக்காகி விடுகிறது. அந்த விதியையே மாற்றும்
ஏன்னா அந்த விதியை விதிப்பவனே பகவான் என்று நம்ம சொல்லவில்லை. தீனமாக இருக்குன்றது அம்மா சொல்லவே இல்லை. அந்த விதி எப்படிப்பட்ட சக்தின்னு அம்மா சொல்லலை. நீ இதிலிருந்து விடுபடணும் அப்படின்னா நீ பகவானை வழிபடு, நீ உன்னுடைய விதியிலிருந்து நீ வெளியில் வந்து விடாய். சுவாமி விரஜானந்த மகாராஜ் அப்போது அந்த ட்ரஸ்டி சுவாமிஸ்லாம் எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க, காரியகர்த்தால் அடுத்ததாக யார் பிரசிடெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு. சங்கத்துக்கு அத்தியக்ஷராக சுவாமி விரஜானந்த மகாராஜை நாம் நியமிக்கலாம் என்ற தீர்ப்பை அவரிடம் போய் சொன்ன பிறகு அவர் ஒப்புக்கொள்ளவில்லை. இல்லை, என்னால் முடியாது. அந்த காலகட்டத்திலே தூய அன்னையார் ஜீவனுடன் தான் இருந்திருக்கிறார். அப்போது அன்னையாருடன் பேசிக்கொண்டிருக்க போது விரஜானந்த மகாராஜ் ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் தியானத்திலே தலைத்து நிற்பார். அவர் சொல்கிறார், எனக்கு சக்தி இல்லை அப்படின்னு. அவர் சொல்கிறார், எனக்கு இந்த சங்கத்தை இயக்குவதற்கு எனக்கு சக்தி எதுவுமே இல்லை, நான் எப்படி, எனக்கு பயம்னு சொல்லலை, என்னால் முடியாதுன்ற தோரணத்தில் சொல்லியிருக்கார். அப்போது அம்மா என்ன சொன்னால், நீ அப்படி நினைக்கிறாயா, சரி உனக்கு ஒரு 4 மந்திரங்கள் தருகிறேன் அப்படின்ட்டு குருதேவர் மேலே 4 மந்திரம் விரஜானந்த மகாராஜுக்கு உபாசனை செய்து விட்டார். சொன்ன பிறகு, அதை கொடுத்த பிறகு சொல்கிறார், இதில் ஒரு மந்திரமே போகும், 4 உலகத்தையும் நீ ஆளலாம், 3 உலகத்தையும் நீ இந்த ஒரு மந்திரத்தை நீ ஆளலாம், உனக்கு நான் 4 மந்திரம் கொடுத்துருக்கிறேன் அப்படின்ட்டு குருதேவர் மந்திரத்தை கொடுத்துருக்கிறார். கொடுத்ததுடன் இல்லாமல் அவர் அந்த மந்திரத்தையே அவர் புரஸ்சரணம் பண்ணியிருந்திருக்கிறார் தாயார். அதில் என்ன சக்தி இருக்கிறது என்று அம்மாவே டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, பரீட்சை பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த மந்திரம் தான் இப்போ நமக்கு வழி வழியாக தரப்படுகிறது. அதனால் என்ன சொல்கிறாங்க அம்மா, நீ எதுக்கு பயப்படுற, இந்த மந்திரம் அப்படிப்பட்ட மந்திரம், எந்த மந்திரத்தில் நீ சொன்ன மாத்திரத்திலேயே பகவான் வியக்த ரூபமாக முன்ன வருகிறாரோ அந்த மந்திரத்தை உனக்கு நான் கொடுத்துருக்க போது உனக்கு எதுக்கு பயம். இப்போது ஒரு செல்வந்தர் வெளியே போய் ஏதாவது ஒரு வஸ்துவை வாங்க வேண்டும் என்றால், செல்வந்தராக இருக்கும் பட்சத்திலே அவன் பேங்க்கில் எவ்வளோ அக்கௌண்ட் இருக்குன்னு அக்கௌண்ட்டில் எவ்வளோ பைசா இருக்குன்னு பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவன் கார்டை கொடுத்து ஸ்வைப் பண்ணால் அந்த பொருளை வாங்கிடலாம். அப்போ போய் அக்கௌண்ட்டை பார்த்துட்டு, டேய் அக்கௌண்ட்டில் பைசா இருக்காடா, ஒருவேளை நான் பைசா எடுத்தேன்னா நெகட்டிவாக போயிடுமா அப்படின்ற யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது அவனுக்கு. அது அவனுடைய வாழ்க்கையும் அவனுடைய அந்தஸ்தும் முரண்பாடாக இருக்கிறது. அதே தான் சொல்லுகிறார், நீ உனக்கு இந்த மந்திரத்தை நான் எந்த மந்திரத்திலே சக்தி இருக்குது என்று நானே அறிந்து கொண்டிருக்கிறேனோ அந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அதை ஏற்ற பிறகு பயம் என்பது மனதிலே வருவது ஒருபோதும் அது நல்லதில்லைன்னு சொல்கிறாருன்னா அது இட் இஸ் நாட் அப்ராப்ரியேட்னு சொல்லணும். கடைசியாக ஒரு கருத்தை முன்வைத்து முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். வைணவர்கள் அந்யதா சரணம் நாஸ்தி துவமேவ சரணம் மம தஸ்மாத் காருண்ய பாவேன, அதாவது பகவானை கருணாமூர்த்தியாக பார்க்குறாங்க. இப்போ தேவி நம்ம தூய அன்னையார் அவர்களும் கருணாமூர்த்தியாக தான் திகழ்கிறார்கள். ஆனால் அந்த கருணை எப்படி நம்ம மேலே வரும் அப்படின்னா, அந்த கருணையை எப்படி அன்னையார் நமக்கு நம்ம மேலே காட்டுறாங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம். நான் பிரார்த்தனை செய்தேனே, என் பிரார்த்தனைக்கு பலன் அளிக்கவில்லை என்றால் கருணை இல்லை, அந்த பலன் கொடுத்தால் கருணை உள்ளவள் அப்படின்ட்டு நினைக்கிறது ரொம்ப தவறானது. ஏன்னா பிரார்த்தனை எப்பொழுது பலன் அளிக்கும் என்பது அது காலகட்டத்தில் தான் தெரியும். ஒரு வேலை பலன் அளிக்க வேண்டும் என்றால் அதற்கு 5 கரணங்கள் உபகரணங்கள் கைகூடி வர வேண்டும். தெய்வம் என்ற ஒரு 5ஆவதாக ஒன்று இருக்கிறது. அது எப்போ வருதோ கண்டிப்பாக வரும். ஆனால் இதை கொண்டு அன்னை கருணை உள்ளவள் என்று நாம் எடை போடுறது தப்பு. ஏனென்றால் நாம் கேட்குற சின்ன சின்ன மாம்பழமும் வெண்டைக்காயும் சுண்டைக்காயும் கொடுக்கறதுல அம்மாவுக்கு ஒரு ஆக்ஷேபமும் கிடையாது. அன்னையோட கருணை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா, அனைத்து சக்தியையும் கொண்டு இந்த பிரபஞ்சத்தையே ஆளும் நிலைமையிலே, இந்த பிரபஞ்சமே வேண்டாம் என்று விட்டு விலகும் நிலையிலேயே இந்த பிரபஞ்சத்தை குருதேவரின் ஒரே ஆணையினால்
இதை சரி நம்மை சார்ந்து வர ஜீவர்கோடிகளுக்கு நாம் அனுகிரகம் செய்வோம் என்று தன் உடம்பை, தன் மாயை பொருந்திய இந்த உடம்பை பிடித்து கொண்டு வைத்து நம்ம மத்தியிலே சஞ்சரித்திருக்காங்க பார்த்தீங்களா? அதுதான் கருணை. எவ்வளோ கஷ்டத்து, அதாவது பைசா இல்லாதவன் கஷ்டப்படுறதுல நியாயம்தான். பைசா இருக்கிறவன் எதுக்கு கஷ்டப்படணும்? அந்த முழு சக்தியும் கொண்டு வந்து தேவையே இல்லாத இந்த சுமையை நான் சுமந்து இவர்களுக்கு ஆறுதல் அளிப்பதற்காகவே, இவர்கள் வாழ்க்கை வீடுபடுவதற்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த அந்த தூய அன்னையார் செய்த இந்த மாபெரும் சேவையே கருணையாக காட்சியளிக்கிறது. நமக்கு வேண்டுதல் தட்டினால் திறக்கப்படும் என்ற ஒரு கருத்து தூய அன்னையாரிடம் முழுமையாக இதை நாம் காணலாம். இதை நம்பிக்கை வைத்து நாம் நம் சாதனையிலேயே மேலோங்கி செல்வோம் என்ற பிரார்த்தனையை முன்வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.